பாகம் 1. இன்று எந்த நாள்? பட்டியின் தொடக்க நாளாகும். பட்டியின் நாளை எந்த தினமாக கூறுகிறார்கள்? பட்டியின் தொடக்க நாள் என்றால் வாழ்க்கையின் முடிவு எடுப்பதற்கான நாளாகும். பட்டியில் எதற்காக வருகிறார்கள்? நிரந்தரமாக வாழ்க்கையை முடிவு செய்வதற்காக வருகிறார்கள். நீங்கள் அனைவரும் இந்த லட்சியத்தோடு வந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஏனென்றால் பட்டியில் வருவதினால் பாப் தாதா மூலமாக மற்றும் நெருக்கமான குழந்தைகள் மூலமாக ஒரு பரிசு கிடைக்கிறது. அது என்ன? என்ன கிடைக்கிறதோ அதை கூறுவதும் சுலபமானது. சிலர் அவரவரின் கருத்துக்களை கூறினார்கள். என்னென்ன விஷயங்கள் கூறினீர்களோ அந்த விஷயங்களின் பிராப்தியின் ஆதாரம் எந்த பரிசு? அது புத்தியின் மாற்றமாகும். ரஜோகுண மற்றும் வியக்த பாவத்தின் புத்தியிலிருந்து மாறி சதோகுண அவ்வியக்த பாவத்தின் தெய்வீக புத்தி ஆவது. இந்த தெய்வீக புத்தியின் பிராப்தியினால் அவ்வியக்த நிலை மற்றும் யோக ஸ்வரூப நிலையை பிராப்தி செய்ய முடியும். அப்படியானால் பரிசாக என்னவானது? தெய்வீக சதோகுண புத்தி. புத்தியின் மாற்றத்தினால்தான் வாழ்க்கையின் மாற்றம் ஏற்படுகிறது. எப்படி தெய்வீக புத்தியின் பரிசு விசேஷமாக பட்டியின் பிராப்தியாகிறது? இந்த பரிசை உபயோகிப்பது மற்றும் நிரந்தரமாக தன்னிடம் நிலைத்திருக்கச் செய்வது என்பது அவரவரின் கையில் உள்ளது. ஆனால் பரிசு அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. யார் யார் பட்டியில் வந்திருக்கிறார்களோ அவர்கள் தெய்வீக சதோகுண புத்தியின் பரிசின் மூலமாக தன்னை மிக சுலபமாக மற்றும் விரைவாக மாற்றத்தில் கொண்டு வர முடியும். அப்படி இன்றைய நாள் வாழ்க்கையை மாற்றம் செய்வதற்கான நாளாகும். எனவே இன்றைய நாளில் பரிசாக என்ன கிடைக்கிறதோ அதை தாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஞானத்தையோ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் பட்டியில் என்ன செய்வதற்காக வருகிறீர்கள்? ஞான சொரூபமாக ஆவதற்காக வருகிறீர்கள் இல்லையா? யோகாவின் ஞானம் மற்றும் யோகாவின் பயிற்சியையும் செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். ஆனால் பட்டியில் எப்பொழுதும் யோக சொரூபமானவராக இருப்பதற்கான பயிற்சியை உறுதி செய்வதற்காக வருகிறீர்கள். நிரந்தரமாக யோக சொரூபமானவர் ஆவதற்காக எந்த ஒரு சுலபமான வழியை பட்டி மூலம் பிராப்தி செய்ய வேண்டும். ஹடயோகிகள் எப்பொழுது தபஸ்யா செய்கிறார்களோ அந்த நேரம் ஆசனத்தில் அமருகிறார்கள். விதவிதமான ஆசனங்கள் இருக்கின்றன. அப்படி நீங்கள் எப்பொழுது யோக சொரூபமானவராக ஆவதற்காக எந்த ஆசனம் இருக்கிறது? நிரந்தரமாக யோக சொரூப நிலை சகஜமாக இருப்பதற்காக பாப் தாதா எளிதான ஆசனத்தை கூறுகிறார். அது தாமரை மலரின் ஆசனம், கமல ஆசனம் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? தேவதைகளின் படங்களை உருவாக்கும் பொழுது அவர்களை எந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாக அல்லது நின்றிருப்பவர்களாக காண்பிக்கிறார்கள்? தாமரையின் மேல். எனவே காரியம் செய்து கொண்டிருந்தாலும் நிரந்தரமாக சகஜமாக யோக சொரூபமானவர் ஆவதற்காக எப்பொழுதும் கமல ஆசனம், அதாவது தன்னுடைய மனநிலையை தாமரை மலருக்கு சமமாக வைத்தீர்கள் என்றால் நிரந்தர யோக சொரூபமானவர் ஆகிவிடுவீர்கள். ஆனால் தாமரை மலராகி இந்த ஆசனத்தில் இந்த நிலையில் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? தன்னை லேசாக ஆக்க வேண்டியதாக இருக்கும். லேசாகவும் மற்றும் பிரகாச சொரூபமாகவும் இருக்க வேண்டும். தாமரை மலர் எவ்வளவு ஞானம் நிறைந்தது!
தாமரை மலரை பார்த்து ஞானத்தின் நினைவு வருகிறது இல்லையா? அப்படி கமல ஆசனத்தில் அமர்ந்திருப்பதினால் எப்பொழுதும் யோக சொரூபமானவராக ஆக முடியும். ஆசனத்தை ஒரு பொழுதும் விடாதீர்கள். இந்த தாமரை மலருக்கு சமமான நிலையின் ஆசனத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்க வைப்பது என்றால் இதன் மேல் எப்பொழுதும் நிலைத்திருப்பது ஆகும். அப்பொழுது எதிர்காலத்திலும் ராஜ சிம்மாசனம் அதே அளவு காலம் நிலைத்திருக்கும். ஒருவேளை இந்த ஆசனத்தில் அமர முடியவில்லை, அதாவது இந்த நிலையில் நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் சிம்மாசனத்தையும் அடைய முடியாது. எனவே ராஜ சிம்மாசனத்தை அடைவதற்காக தாமரை மலரில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டியதாக இருக்கும். பட்டியில் நீங்கள் தன்னை அனைத்து விதமான பந்தனத்திலிருந்து விடுவித்து லேசாக ஆவதற்காக மற்றும் தாமரை மலரின் நிலையில் நிலைத்திருப்பதற்கான ஆசனத்தில் அமருவதற்கான பயிற்சியை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். எனவே என்னென்ன சுமை இருக்கின்றதோ அந்த அனைத்து விதமான சுமையை பட்டியில் அழித்துவிட்டு செல்லுங்கள். மனதின் எண்ணங்களின் சுமையாக இருந்தாலும் சமஸ்காரங்களின் சுமையாக இருந்தாலும் உலகின் ஏதாவது அழியக்கூடிய பொருட்களின் கவர்ச்சி இருப்பதற்கான சுமையாக இருந்தாலும் குடும்ப உறவினர்களின் பாசத்தின் சுமையாக இருந்தாலும், ஆனால் அனைத்து விதமான சுமை என்று சொல்லுங்கள் அல்லது பந்தனம் என்று சொல்லுங்கள், அவற்றை அழிப்பதற்காக பட்டியில் வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக இந்த பட்டி பொன்னான வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பில் யார் எவ்வளவு வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறார்களோ அவ்வளவே நிரந்தரமாக தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறச் செய்ய முடியும். எந்த லட்சியத்தை வைத்து கொண்டு பட்டியில் வந்திருக்கிறீர்கள்? சமஸ்காரங்களை மாற்றத்தில் கொண்டு வந்த பின்பு என்ன ஆவதற்கான லட்சியம் வைத்திருக்கிறீர்கள்? இந்த குரூப் விசேஷமாக எந்த விஷயத்தில் அனைத்து குரூப்புகளையும் விட நல்லது என்று தெரியுமா? இந்த குரூப்பில் ஒரு மிக நல்ல விசேஷம் இருக்கிறது. தங்கத்தில் எப்பொழுது கலப்படம் சேர்க்கப்படுகிறது என்றால் அதன் பிறகு தங்கத்தை மோல்டு செய்ய முடியாது. சுத்தமான தங்கமாக இருந்தால் அதை வளைக்க முடியும். இது உண்மையான தங்கம். இதில் எந்த கலப்படமும் இல்லை என்று அந்த மாதிரி புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய விசேஷங்களை தெரிந்திருக்கிறீர்களா? இந்த குரூப்பை பார்த்து என்ன உணர்வு ஏற்படுகிறது என்றால், எப்பொழுது புது மரம் நடப்படுகிறது என்றால் முதலில் மிக மென்மையான அழகிய சிறு சிறு இலைகள் வெளிவரும். அது அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்கும். அப்படி இந்த குரூப்பும் புது இலைகள்தான், ஆனால் மென்மையானது. மென்மை மற்றும் கடினமான பொருட்கள் இருக்கின்றன இல்லையா? மென்மை என்றால் சமஸ்காரங்கள் என்ற எலும்புகள் அந்த அளவு மாற்ற முடியாத மாதிரி. கடினமானவை அல்ல. சிறு குழந்தைகளின் எலும்புகள் முதலில் மென்மையானதாக இருக்கும். பின்பு பெரியவர்களாக வளர வளர உறுதியானவைகளாக ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த குரூப் கூட மென்மையான சமஸ்காரங்கள் உடையவர்கள். இந்த சமஸ்காரங்களை மாற்றுவது சுலபமாகிவிடும். கடினமான சமஸ்காரம் உடையவர்களோ இல்லைதானே? தாதி அவர்கள் 2 நாட்கள் சென்னைக்கு சேவைக்காக செல்வதற்கு பாப் தாதாவிடம் விடை பெற்று கொண்டிருக்கிறார். யார் உலகின் ராஜாவாக ஆகுபவரோ அவர்களுடைய விசேஷமே அனைத்து ஆத்மாக்களையும் திருப்தியாக வைத்திருப்பது. மகாரதிகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்கிறது.
சீதா மாதாவும் விடை பெற்று கொண்டிருக்கிறார். தன்னை சக்திசாலியான ஆத்மா என்று புரிந்து இந்த உடலை பார்க்கிறீர்களா? சாட்சி நிலையில் நிலைத்திருப்பதினால் சக்தி கிடைக்கிறது. எப்படி யாராவது பலகீனமாக இருக்கிறார் என்றால் அவரில் சக்தி நிரப்புவதற்காக குளுக்கோஸ் ஏற்றுவார்கள். அதேபோல் தன்னை உடலிலிருந்து விலகிய அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் இந்த சாட்சியாக இருக்கும் நிலை சக்தி நிரப்பும் காரியம் செய்கிறது. மேலும் எவ்வளவு நேரம் சாட்சி நிலை இருக்கிறதோ அவ்வளவே துணைவன் தந்தையும் நினைவும் இருக்கும். அதாவது உடன் துணையாக இருக்கிறார். அப்படி துணையும் இருக்கிறது மற்றும் சாட்சியும் இருக்கிறது. ஒன்று சாட்சி நிலையின் சக்தி, இன்னொன்று தந்தையை துணைவனாக ஆக்கியதின் குஷி என்ற டானிக். அப்படியானால் என்ன ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லுங்கள். நோயற்றவராக சக்தி ரூபம் விலகியிருப்பது மற்றும் பிரியமானது. இந்த நேரம் அந்த மாதிரி விலகிய மற்றும் பிரியமான நிலையில் நிலைத்திருக்கிறீர்களா? இந்த நிலை எப்படி இருக்கிறது என்றால், கிருமிகளை அழிப்பதற்காக டாக்டர்கள் மின்சாரத்தின் கதிர்களை உடலில் பாய்ச்சுவார்கள். அந்த மாதிரி இந்த நிலை மிகவும் சக்திசாலியானது. இந்த நிலையும் ஒரு நொடியில் பாவங்கள் என்ற அநேக கிருமிகளை அழிக்கும் அளவிற்கு சக்திசாலியானது. பாவங்கள் அழிந்துவிட்டது என்றால் தன்னை லேசாகவும் மற்றும் சக்திசாலியாகவும் அனுபவம் செய்வார்கள். எப்பொழுதும் லௌகீக குடும்ப வீட்டையும் சேவையின் இடம் என்று நினைக்க வேண்டும். தன்னை பாப் தாதாவின் பிரியமானவர் என்று நினைக்கிறீர்களா? ஏன்? மிக பிரியமானவராக ஆவதற்காக அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி ஒருவரின் நிலையே மூழ்கியிருப்பவர் தந்தைக்கு மிக பிரியமானவர். புரிந்ததா? நல்லது. வரதானம். உள்நோக்கு முகமாக இருப்பதன் பயிற்சி மூலமாக ஆன்மீக பாஷையை புரிந்து கொள்ளக்கூடிய எப்பொழுதும் வெற்றி நிரம்பியவர் ஆகுக. எவ்வளவிற்கு எவ்வளவு குழந்தைகள் நீங்கள் உள்நோக்கு முகமான இனிமையான அமைதி சொரூபத்தில் நிலைத்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை மற்றும் எண்ணத்தின் பாஷையை சுலபமாக புரிந்து கொண்ட இருப்பீர்கள். இந்த 3 விதமான பாஷை ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷையாகும். இந்த ஆன்மீக பாஷைகள் மிகவும் சக்திசாலியானவை. நேரத்திற்கு தகுந்தாற்போல் இந்த 3 பாஷைகள் மூலமாக தான் சுலபமாக வெற்றி கிடைக்கும். எனவே இப்பொழுது ஆன்மீக பாஷையின் பயிற்சி உடையவர்களாக ஆகுங்கள். ஸ்லோகன்: தந்தை உங்களை தன்னுடைய கண் இமைகளில் அமர வைத்து உடன் அழைத்து செல்லும் அளவிற்கு நீங்கள் அவ்வளவு லேசாகிவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।